வணக்கம் நண்பர்களே. சிவராஜ யோகம் சிவராஜ யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சிவராஜ யோகம்னா என்ன, இந்த சிவராஜ யோகம் என்ன மாதிரியான நல்ல பலன்களை, ராஜ யோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் வழியையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அசோசியேஷன். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் பேசுவோம். இப்போ இந்த சிவராஜ யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன? சிவன்னா சூரியன், ராஜா அப்படின்னா குரு. இந்த சூரியனும் குருவும் சேர்றது தான் சிவராஜ யோகம். சிவன் என்று அழைக்கப்படும் சூரியனும், ராஜா என்று அழைக்கப்படும் குரு பகவானும், சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து ஒரே ராசியில் இருந்தாலோ, அல்லது சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் குரு இருந்து சூரியனோ அல்லது குருவோ ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது ரொம்ப சிறப்பு. நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். ஒன்று சூரியனும் குருவும் ஒரே ராசியில், அதாவது ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். இதில் குருவோ சூரியனோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பு. அல்லது சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் குரு இருந்து இதில் குருவோ அல்லது சூரியனோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அதுதான் சிவராஜ யோகம். அந்த இணைந்திருந்தாலும் யோகம்தான், நேருக்கு நேர் 7ஆம் இடத்துல பார்த்தாலும் அது சிவராஜ யோகம்தான். இது யோகங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வான யோகம்தான் இந்த சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் என்ன மாதிரியான ராஜ யோக பலன்களை கொடுக்கும்? இந்த சிவராஜ யோகம் யோகங்களுக்கெல்லாம் தலை சிறந்த யோகம்னு சொல்லலாம். கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சிவராஜ யோகம் இருக்கிறவங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். முக்கியமாக கோவில், திருப்பணி, அறநிலையத்துறை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதாவது குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் செய்கிறது, கோவில் பராமரிப்பு செய்கிறது, அறநிலையத்துறையில் இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே வரும், அமையும். அதுக்குண்டான பாக்கியமும் கொடுப்பனையும் இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் அந்த கோவில் திருப்பணி, கும்பாபிஷேக காரியங்கள் செஞ்சிட முடியாது. இந்த சிவராஜ யோகம் இருந்தால் அது எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல், அரசாங்கம் இதில் உச்சத்துக்கு போவாங்க. இது ஒரு நாடாளு யோகம்னே சொல்லலாம். முக்கியமாக அரசியலில் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். அதாவது ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குகிற பொறுப்பு இந்த சிவராஜ யோகம் இருக்கும். அதே மாதிரி பொதுமக்கள் மக்களோட தலைவனாக இருப்பாங்க. பெரும் மக்களை வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரமும் வாய்ப்பும் இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் குறிப்பாக எம்எல்ஏ, எம்பி, மேயர், சேர்மன் இது மாதிரி நாடாளும் வாய்ப்பு இவர்களுக்கு இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க வகையில் உயர் பதவியில் இருக்காங்க இல்லையா, அரசாங்க வகையில் மிக உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சிவராஜ யோகம் இருக்கும். இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்க நிறைந்த செல்வம், நீடித்த புகழ் கிடைக்கும். நிறைந்த செல்வம், நீடித்த புகழும் கிடைக்கும். சமூகத்தில் இவங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான பொலிவு, ஒரு விதமான தேஜஸ் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா அந்த மன்னவன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு, சூரியன் ரெண்டுமே, இந்த சூரியன் வந்து ஒளி கிரகம், இந்த குரு முழு சுபரான கிரகம். இவங்களுக்கு ரெண்டு பேரும் நட்பு கிரகம். குருவும் சூரியனும் நட்பு கிரகம். இவங்க சேர்றது பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இதில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வாழ்நாளில் ஒரு பெரிய மனுஷத்தன்மை, வாழ்க்கையில் உயர்வை, அதாவது உயர்ந்த நிலையை அடைகிறது, ஒரு கௌரவமான வாழ்க்கை, இது அனைத்தையும் இந்த சிவராஜ யோகம் கொடுக்கும். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு, அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய உயர்வை, நாடாளும் பாக்கியத்தை, யோகத்தை கொடுக்கும். அதே போல் தீவிர கடவுள் பக்தி, கோவில் திருப்பணி செய்கிறது, கும்பாபிஷேகம், குடமுழுக்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபடுறது, அறநிலையத்துறை, தர்ம கர்ம காரியங்கள், பல தர்மங்கள், பல கர்மங்கள் இவங்க இந்த சிவராஜ யோகம் செய்வாங்க.
இது யோகங்கள் எல்லாம் ஒரு உயர்வான உன்னதமான யோகம்னே சொல்லலாம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், நீ எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.